பிள்ளைங்க, இந்த உலக மக்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் கேட்டு பிரமாணமா வளரும். இதுதான் நம்ம ஆசை. ஓகே, இன்னைக்கு உயர் பதவி கிடைக்க ஒரு எளிய வழி. இருக்கிற பதவியிலிருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போகணும். அது எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, போகணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு முன்னால ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கண்ணுங்களா. பார்த்து உங்களுக்கு பொறுக்கி படிச்சு கேட்டு கன்சல்ட் பண்ணி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்து சொல்றோம். இது நீங்க டெய்லி இதை பண்ணணும் அப்படிங்கிறது நடக்காத காரியம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பார்த்து வச்சுக்கோங்க. எப்ப எது தேவையோ அப்ப அதை நோட் பண்ணிக்கணும். இந்த டேட்ல வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா டெய்லி நான் ஒன்று போறேன், டெய்லி ஒன்று நீங்க பண்ண முடியுமான்னா ஐ எம் வெரி சாரி. சர்டன் திங்ஸ் யூ கேன் டூ டெய்லி. சில விஷயங்கள் பண்ண முடியாது. இப்ப இந்த உயர் பதவிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வாட்டர் வயலட். என்னது, நம்ம பேச்சுலர் தான் லார்ஜ் ஜென்ஷியன் வைல்ட் ரோஸ். வாட்டர் வயலட், லார்ஜ் ஜென்ஷியன் வைல்ட் ரோஸ். இது ஒன்னொன்னுக்கு மீனிங் இருக்கு கண்ணுங்களா. இதெல்லாம் வந்து நீங்க கலக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து நாங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கனால, அதனால என்னோட ஃப்ரம் லண்டன் அது அழகா இங்கிலாந்துல இருந்தே எனக்கு வந்துருது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அதனால நான் சிக்கனம்மா இவரை போட்டு தோணுத பண்றது அப்படிலாம் கிடையாது. நான் கரெக்டா அழகா ஸ்பெசிபிக்கா போட்டு கொடுக்குறோம். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? இது அம்மா வந்து உங்க மனசார உங்களுக்கு அதை செய்யறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிதான். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அது என்னன்னா 45 45 ஓகே. அதுக்கு என்ன ஆர்கேஞ்சல், அதுக்கு வந்து ஜக்கியல். ஏஞ்சல் யாரு? ஆர்கேஞ்சல் ஜக்கியல். ஜக்கியல். அவங்க கூட்ட வேலை கிடைக்கும், பதவி கிடைக்குமாக்கும். அப்ப அவங்க ஒரு மந்திரம் வேணும் இல்லையா? ஓம் பன்சாவரி ஹும்பட், ஓம் பனசாவரி ஹும்பட். என்ன இந்த மந்திரங்கள்லாம் எங்கிருந்து அவங்க கிடைக்கும்? அது வளர்த்துருந்து கிடைக்கும். புரிஞ்சுதா? ஓம் பனசாவரி ஹும்பட். அதை சொல்லிட்டு உங்க கையை ஒரு முத்திரையிலேயே வைக்கணும். என்ன முத்திரை பாருங்க, கையை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த 2 விரலை மட்டும் சேர்த்துக்கணும். மற்ற விரலை எல்லாத்தையும் மடக்குறீங்க. இந்த 2 சேர்த்துட்டீங்க. நல்லா பாருங்க, இந்த 2 விரலை சேர்த்துட்டீங்க. இந்த 2 பெருவிரலும் சேரணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்க்க ஈஸியா இருக்கும். இத வந்து சேர்க்கணும். இந்த பெருவிரலை சேரணும். மற்ற எல்லா விரலும் இப்படி இருக்கும். இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பெருவிரல் சேரணும். நடுவிரல் 2 சேர்த்துக்கணும். மற்றது எல்லாத்தையும் மடக்கிட்டு இந்த 2 வந்து பெருவிரலை ஒட்டிட்டு இந்த நடுவிரல தூக்கிட்டேன். இது தெரியுதா இப்ப உங்களுக்கு? நல்லா இந்த தெரியுதா? இதுதான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை பண்ணிட்டு ஓம் பன்சாவரி ஹும்பட் அப்படின்னு 3 தடவை சொன்னாலும் சரி, 6 தடவை சொன்னாலும் சரி, 9 தடவை சொன்னாலும் சரி சொன்னீங்கன்னா போதும், சூப்பர் எஃபெக்ட் கிடைக்கும். இல்ல ஜக்கிய அப்படின்னு கூப்பிட்டுக்கணும். ஆச்சா? அப்புறம் 7 வகை தானியங்கள் இருக்கு. அந்த 7 வகை தானியத்தை அப்படி தூக்கி எடுத்து பழகு போடக்கூடாது, ஊற வைக்கணும். என்னைக்கு ஊற வைக்கணும்? வெள்ளிக்கிழமை ஊற வச்சுட்டு சனிக்கிழமை அதை போடணும். புரிஞ்சுதா? வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு எல்லா 7 வகை தானியத்தையும் வாங்கி ஊற வச்சுட்டு சனிக்கிழமை அப்பா சென்னையில பார்த்து பறவைகளுக்கு பஞ்சமே இல்லை போடலாம். புரிஞ்சா? ஊற வச்சு போடுங்க. அது அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஒண்ணு. எங்கேயாவது குரங்கு இருக்க இடத்துக்கு போனீங்கன்னா, கருப்பு உளுந்த வந்து போறோம் அந்த இடத்துல குரங்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஞாபகமா கருப்பு உளுந்த வந்து என்ன பண்ணுங்க, ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை அந்த குரங்குகளுக்கு போட்டீங்கன்னா சூப்பர் வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்து பெரியவங்க சொல்லுது. செஞ்சு பாருங்க. புரிஞ்சாக்குங்களா? இவ்வளவு பண்ணிட்டீங்கனாலே இது ஒரு சின்ன விஷயம் தான். சின்னதா நான் கொடுத்துருக்கேன். ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன், ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு ஏஞ்சல் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சின்னது கொடுத்துருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா, ரொம்ப வேண்டி கேட்டாங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். கிட்ட செல்லுங்களே வைரங்களே. குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை
அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 14th மெயின், 5th செக்டார், HSR லேஅவுட், பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம்.